அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவர் எழுதிய பாடல்களோடும் உரைநடை பகுதியோடும் ஆராய்ந்து தெளிவு பெற்று கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை ஆய்வு செய்து நாமும் அந்த வழிகளை கற்றுக்கொண்டு எப்படி மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளே தரம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். சாமியே வணக்கம். சாமி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. ஐயா என்ன பண்றோம்? சொல்லுங்க. போன வாரம் வீடியோ வரல, ரெக்கார்ட் பண்ண முடியல. போன தொடர்களை நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்னாக்கா, வள்ளலார் அவர் எல்லா சக்தியும் பெற்றுட்டார், இறைவன் ஆயிட்டார். அவரு நம்மளுக்கு உலக நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். பட்டுன்னு நம்மளுக்கு எல்லாம் மரணம் இல்ல பெருவாழ்வை கொடுத்துடலாமே அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு வண்டியா பாடல் எடுத்து போட்டு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் இருக்கா, முடிஞ்சிருச்சா? அது நிறைய இருக்கு. என்ன பாயிண்ட் அது இல்ல, வள்ளலார் மனதில் தருணம் தந்துடலாம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, கலெக்டரா இருக்கீங்க, பெரிய ஆபீசர் இருக்கீங்க, பெரிய ஆபீசர் இருக்கிறேன். ஓகே, நீ அந்த குழந்தைய கலக்க முடியுமா? நான் பெரிய கலெக்டரா இருக்கிறேன். ஆமா, அந்த குழந்தைய சின்ன குழந்தை, அது கலெக்டர்னா அதுல வளரணும், படிக்கணும், அதான் ஆக்க முடியும். அப்படி சொல்றீங்களா? அது உலகத்துல சாமி, நாம தான் இருக்கும். நில்லுங்க சாமி, நில்லுங்க. நில்லுங்க. வள்ளலார் நினைச்சா என்ன செய்யலாம்? பக்குவத்தை கொடுத்து பட்டுன்னு ஆக்கி விட்டா முடிஞ்சிருக்காது. அதாங்க பக்குவத்தை நாம தான் எடுத்துக்கணும். பக்குவத்தை ஐயா தெய்வம் காட்டும் ஊட்டாது. தெய்வம் காட்டும் ஊட்டாதா? ஆமா. அதுல இன்னும் பாயிண்ட் என்னன்னா, யாருக்கு உலகத்தை கோடானுடைய மக்கள் இருக்காங்க, அவ்வளவு பேரையுமா மாத்த முடியும்? சாமி நில்லுங்க சாமி, எங்க பாருங்க. நானா இந்த பிறப்பு கேட்கல சாமி. நான் அக்கடான அனாதையா அங்க மேல இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். ஓகே, எனக்கு இந்த பிறப்பை கொடுத்து உலகத்துல போட்டு அலக்கழிச்சு பாவம் புண்ணியன்னு ரூல்ஸை போட்டு, ஏற்கனவே ஒரு பாட்டு வேற வள்ளலார் பாடி இருக்கிறாரு, ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி. இல்ல அப்படி வச்ச ஆளு சரி கடவுள் விட்டுருங்க, அவரு விட்டுருங்க சாமி. அவரு ஏற்கனவே ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சு பண்ணிட்டு இருந்தாரு, அவரு சட்டப்படி தான் இயங்குவாரு. சரி அவரை விட்டுருங்க. வள்ளலார் கருணையானவர், அவர் பட்டுன்னு செஞ்சிடலாமேன்னு ஒரு ஆசை தான். ஆசை ஆயிட்டு கருணை செய்ய முடியும் இல்ல, செய்ய முடியாது, செய்ய முடியாது. நாமெல்லாம் பக்கமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, எந்த பக்கமும் இல்லையா நம்மகிட்ட. அதாவது சாமி, அது ஒருத்தன்ட்ட கொடுத்த மக பயன் இல்லைன்றீங்களா? என்ன பேச விடுங்க. நம்மளோட குறை ஏதோ ஒண்ணு ரெண்டு எல்லாம் தள்ளி பண்ணிடலாம். எல்லாமே குறை, மொத்தம் குறைய வச்சுக்கிறோம். சரி, எதை பக்கம் பண்றது, எதை விடுறது, எதை மாத்துறது முடியாது, கஷ்டம். அதுதான் என்ன பண்ணாரு அவரு, குறையெல்லாம் அவர் சொல்லி, இவ்வளவு குறை அவங்ககிட்ட இருக்கு, சரி எல்லாம் மாத்திக்கோங்க, மாத்திக்க முடியும், சுதந்திரம் இருக்கு உங்களுக்கு, மாத்திக்கோங்க, மாத்திட்டு இந்த வழிக்கு வாங்க, வந்தீங்கன்னா இன்னும் ஜெயிச்சுடலாம் வழி காட்டிருக்காரு. அதான் கருணை தான் இவ்வளவு பாட்டு எழுதினார் பாருங்க. ஏன் அவ்வளவு எழுதினாரு? வழிகாட்டு தான் எழுதினார், வழிகாட்டிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த பாட்டை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு வேற வழி நம்ம நடந்தோம்னா தெரிஞ்சுடலாம். அதனால ஒவ்வொரு பாட்டை பார்க்கலாம். என்ன செய்யறோம், அல்ப சில பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி, சரி மனமலாப்புறம் நமக்கு வரக்கூடிய பாட்டு எதுவோ அந்த பாட்டை மாத்திரம் பார்த்துன்னு வரும். சரி,
முதல் பாட்டே பாருங்க, ஐயா பாருங்க நம்பி கொடுக்குறாரு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஞானதேவை பார்த்தோம் இல்லையா? முதல் பாட்டு என்ன சொன்னாரு? நினைந்து நினைந்து புகுதருணம் இதுவே அப்படிங்கிறாரு. கூப்பிட்டா பாருங்க. ஓகே, வாழ்ந்தெல்லாம் கண்டீர் வர முடியும், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார். முடியும்னு சொன்னார். நம்மள முடியாத காரியம் இல்லை, முடியாதுன்னு சொல்லல, முடியும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. சரி, அவர் எய்மே வந்து எல்லாரும் மனத்தை வென்று வாழணும் தான் அவர் எய்ம். சரி, அதனாலதான் பாட்டு இருக்காரு கலைஞரோட. நம்ம எல்லாம் ஒரு பாட்டு பார்க்குறேன், பாட்டுல வந்து பலமா இருக்காரு. அவர் நாளைக்கு வந்து அப்படி பிரமிக்காதான் எழுதுறாரு. சரி, ஒரு பாட்டு பாராம சொல்லுங்க. வரல நடராஜபதி மாதிரியா? காயெல்லாம் ஒரு பாட்டு வரும் பாருங்க, 97. சொல்லுங்க. காயெல்லாம் கல்வியும் ஒரு பாட்டு வரும். காயலாமா? ஆமா, காயலாம் கனிவித்து, அந்த பாட்டா? கல்விக்கு வாங்க. என்ன தம்பி வந்துடும். மொத்தம் எத்தனை பாட்டு? வந்துருச்சு. அப்படி படிக்க, நான் படிக்கிறேன் சாமி. அப்படி காயலாம் கனி என கனிவிக்கும் ஒரு பெருங்கருணை அமுதே, எனக்கு கண் கண்ட தெய்வமே, களிகண்ட அற்புத காட்சியே, கனகமலையே, தாயலாம் அணைய என் தந்தையே, ஒரு தனி தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைந்திட மதித்திட அறிந்திடச் சார்கின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன். தூயெல்லாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமெல்லாம் தோன்றிட விளங்கு சுடரே, துரியவெளி நடு நின்ற பெரிய பொருளே, அருட்சோதி நடராஜ குருவே. அருமையா படிச்சேன், படிச்சேன். கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சாமி. அது 2 வருஷம் கழிச்சுதான். இல்ல நீங்க சொன்னீங்கல பக்கம் வர்றது ஏன் வரக்கூடாது இல்லையா? ஆமா சாமி, வர வச்சுட்டே பட்டுன்னு பௌர்ணமில புருவால குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே சாமி. சிம்பிளா முடிச்சுக்க. முதல் வரி பாருங்க. காயலாம் கனி என கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே அப்படின்னா இறைவன் இருக்கால. சரி, நாமெல்லாம் காய் பழுக்கல, பச்சை காய் நம்பலாம். சொல்லுங்க. ஆமா, நம்மள வந்து அவன் கனி அப்படி சொன்னா போறோம். கனி சொன்னா போறோம், கனி ஆயிடுவோம். அதுதான் சாமி நான் கேட்கிறேன். இப்ப அதான் ஆண்டவர்கள் வல்லாருக்காதீங்க. என்ன சாமி வல்லாரு? வல்லாரு ஆண்டவர் 2 1 பேர் தான், ஒரே ஆள் தானே? இல்ல அப்படி இல்லை, நீ வந்து ஆண்டவர் காயலாம் கனியான கனி சொன்னா போறோம். கல்விக்கு ஒரு பெரும் கருணை அமுது. சரி, எனக்கு கண்கண்ட தெய்வமே, அற்புத காட்சியே. அது என்ன கலிகண்ட கலியுகமோ? கலியுகம், கலியுகத்துல கண்ட அற்புத காட்சியேவா? ஆமா ஆமா. கனகமலையே, பொன்னபலம், தாயெல்லாம் தந்தை, தாயெல்லாம் எல்லா தாயும் உலகத்து எவ்வளவு தாயமா இருக்கிறாங்களோ எல்லா தாயமாரும் சேர்ந்தா ஒரு தந்தை. அப்படிதான் ஆட. சரி, தனித்தலைவனே, கொட்ட தலைவன், உன் பெருமையை சாற்றிட நினைத்தல மறுத்தல அறிந்தல இன்னும் சொல்லுப்பாரு. அடுத்து வந்தோம் என்ன பண்ண, நம்ம வாயெல்லாம் தித்திக்கும் மனம் தித்துறா இல்லையா? இந்த சாற்றிட வச்சு இங்க போடணும். சாற்றிட வாயெல்லாம் தித்திக்கும், சாற்றிட வாயெல்லாம் சித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும். இல்ல சாற்ற மனம் நினைத்தல மனம் தித்திக்கும். ஓ இல்ல இல்லைங்க சாமி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படி பேசினா சரிப்பட்டு வராது சாமி. இல்லைங்க, இதெல்லாம் வரையணும். சாற்றிடதான் சாமி. சாற்றிட வாயெல்லாம் தித்திக்கும். செய்யா, சாற்றிட வாயெல்லாம் தித்திக்கும். சரியா? அடுத்து நினைத்திட, ஐயோ, நினைத்திட
மனமெல்லாம் தித்திக்கும். நினைத்திட மனமெல்லாம் மனமெல்லாம் தித்திக்கும். ஐயோ, நினைத்திட மனமெல்லாம் தித்திக்கும். அடுத்து அடுத்தது மதித்திட, மதிக்கிறது. மதித்திட மதியெல்லாம் தித்திக்கும். மதித்திட மதியெல்லாம் தித்திக்கும். மதியெல்லாம் தித்திக்கும். அடுத்து அடுத்தது அறிந்திட. அறிந்திட அறிவெல்லாம் தித்திக்கும். அறிந்திட அறிவெல்லாம் தித்திக்குமா? அறிந்திட அதாவது அறிவெல்லாம் மன்னிய மெய் அறிவெல்லாம் சாமி. மன்னியன் நிலைவற்ற உண்மையான அறிவு. மெய் அறிவெல்லாம் தித்திக்கும். சாற்றிட வாயெல்லாம் தித்திக்கும். நினைத்திட மனமெல்லாம் தித்திக்கும். அறிந்திட சரி, மதித்திட மதியெல்லாம் தித்திக்கும். அறிந்திட மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும். சரியா? அப்படியே எழுதலாம் இல்லையா அவரு? சாட்ட வாயெல்லாம் தித்திக்கும், நேற்று அப்படியே எழுதலாம் இல்லையா? ஆமா, எழுதிக்கலாம். அப்படியே அப்படி இப்படி போட்டாரு பாருங்க. அப்படியே இப்படி போட்டாரு பாருங்க. எப்படி? ஏன் அறிவு ஒழுங்கா படிச்சு தெரிஞ்சுக்குவான்டா. ஆமா ஆமா. சில சமயம் மறைக்கிறீங்க. அப்படியே சமயம் மறைக்கல. அதாவது சமயம் நான் படிச்சுன்னு வச்சுங்களேன். சாத்திர நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மனவலாம் அப்படி படிச்சு போயிட்டே இருப்பேன். ஆமா, இதை கரெக்ட் பண்ண மாட்டோம். அதாவது சாமி, இது படிச்சது இப்ப படிச்சது நம்மளுடைய அனுபவம் மூணையும் கனெக்ட் பண்ணாதான் முடியும் சாமி. சரி, இல்லைங்க, இப்ப இத என்ன சொல்ல வரீங்க? என்ன சாமி? உங்களுக்கு இல்ல யாரும் அங்க நிக்கிறாங்களா? அதை சொல்லுங்க சாமி. வல்லர் நிக்கிறாரா? டேய் பாத்துடா சம்பே, வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தின்னு சொல்றாங்களா? நீங்க வேற திடீர்னு எனக்கு அடி வைத்த கலக்குது சாமி. நீங்க வேற பாக்குறீங்க. என்னது? ஒண்ணு இல்லையா? வல்லர் நின்றாருனாங்க, அப்படியே கேமரா திருப்பி கொஞ்சம் காட்டிருங்க, பாத்துருவோம். நிச்சயமா. இந்த ஐயா பாட்டு எப்படி எல்லாம் பாடிருக்கிறாரு நம்ம உணர்றோம், எடுத்துக்கிறோம். இல்லைங்க, எனக்கு இப்ப சாற்றிடனாக்கா சொல்றதா? ஆமா. அப்ப என்ன சொல்றேன்னாக்கா, நின் பெருமையை சாத்துனாக்கா இதெல்லாம் காயெல்லாம் கனிவிப்பானா அப்படி சொல்ற வராரா? இல்ல என்னது? ஆமாங்க. சாற்றணும், நினைக்கணும், மதிக்கணும், அறிந்திட. ஆமா, அவ்வளவு பண்ணணும். ஆமா, அவளை பண்ணிட்டு கடைசியில அதோட இல்ல, கட்சி வரி பாருங்க. தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகம் எல்லாம் தோன்றிட விளங்கும் சுடரே. அது எங்க விளங்குது? துரியவெளி நடுநிய பொருளே அருட்சுடி நடராஜ. துரியவெளிக்கு போ தவம் பண்ணுன்றீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சது. சாமி, எனக்கு புரியுது சாமி. இல்லைங்க, எனக்கு இப்பதான் புரியுது. அது இப்ப நம்ம கேக்குற கேள்வி வள்ளலாறு பட்டுன்னு செஞ்சிடலாமே அப்படின்னு. அங்க செஞ்சுட்டாங்க சாமி, செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே உள்ள வச்சுட்டாங்க. நம்ம தான் போய் எடுத்துக்கணும் அதை. அப்படியா? எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க, போய் எடுக்க வேண்டியதான்ப்பா. அதை கூட உன்னால செய்ய முடியுதுனாக்கா கஷ்டம். சாப்பாடு சமைச்சு வச்சாச்சு, எடுத்து சாப்பிடுறதுதான் உன் வேலை. வாயில ஊட்டி விடுவாங்க கேக்குற, வாயிலே குத்துவேன் அப்படின்னு வரா. அப்ப துரியவெளி நடுனாக்கா அந்த உள்ளுக்கு இருக்கு சாமி, இருக்கு. இப்ப நம்ம வேலை என்ன சாமி? இப்ப அகவுல்ல சொன்ன மாதிரி தனுகரணாதிகளை கடக்கிறது தான் நம்ம வேலை. அப்ப தனுகரணாதிகளை கடந்தாக்கா அனுபவத்தை பெற்றுடலாம். அது சும்மா கிடைக்க கூடாது, சாதாரணமா இருக்கக்கூடாது, அதுக்கான பக்குவம் வரணும். அதுக்காக தான் இந்த தனுகரணாதிகளை கடக்கணும்னு வச்சாங்க. சரியா சாமி? நில்லுங்க சாமி. இந்த காயெல்லாம் கனி என கனிவிக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வராரு? இந்த பக்குவமே இல்லாதவங்களுக்கு பக்குவம். அப்ப நம்மளுக்கு இந்த பக்குவம் வர வைக்கிறது தான் இந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காரா? அந்த கதையை சொல்ல. ஆமா ஆமா, அதனால முடியும். திருவெளி நடு நின்ற பெரிய பொருளே, அதனால முடியும். அவன்கிட்ட போய் கேள்வி. அப்ப என்ன சாமி, அவனை நினைக்கிறது இல்ல சாமி, அதுதான் பிரச்சனையே. இப்ப
சாற்று அவனை பத்தி பேசுறது இல்ல, நினைக்கிறது இல்ல, அவனை நினைக்கிறது இல்ல. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சுக்கிட்டே உலகியலை பார்த்து போயிட்டு இருக்குமா? அதான் இப்ப தான் தப்பு. திண்ணை மறக்கின் உயிர் உள்ள வாழ், உயிர் வாழ், உயிர் வாழ். உடம்பில் உயிர் வாழும். ஓ, இதனாலதான் வள்ளலார் மறக்காம இருந்திருக்காரு. ஆமா. மறந்துடுற சாமி. ம். இன்னைக்கு பூரா நீங்க எவ்வளவு நேரம் கடவுளை பத்தி யோசிச்சோம். காலையில தவம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சோம். அவ்வளவுதான். அதோட அவ்வளவுதான். இந்த இப்போ கொஞ்சம் யோசிக்கணும். அவ்வளவுதான். மற்ற நேரத்துல கிளாஸ் எப்படி எடுக்கலாம், பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், ஆ. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதே சிந்தனை தான். அவர் எப்படி வாழ்ந்தாரு பாருங்க. அடுத்த பாட்டு எடுங்க. அடுத்த வாட்டி சொல்லுங்க சாமி. 6ஆம் திருமுறை ம் 1018 பாட்டு 4. 1018 பாட்டு 4. இப்பதான் ஒரு பாட்டு பார்த்துருக்கோம், அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு. திருக்கதவம் திறத்தல். சொல்லுங்க சாமி. பாட்டு 4. உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ, உண்ண விழைந்தேனோ, வேறு உடைமை விழைந்தேனோ, அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன். அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே, என்புடை வந்தணைக என இயம்புகின்றேன். உலகோர் என் சொல்லினும் சொல்லுக, என் இலச்சையெல்லாம் ஒழித்தேன். தென்புடையோர் முகநோக்கி திருப்பொது நிற்கின்றோய், சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. இந்த மாதிரி அண்ணா அப்படி கேட்டீங்கள, அவர் உடனே பண்ண மாட்டாருன்னு கேட்டீங்கள, எப்படி பண்ணுவாரு? அவரு ஐயா என்ன பாட்டு பண்ணுற பாருங்க. இந்த பாட்டு பாடவே தான் ஐயா பண்ணாரு. சரி. உன்புடைய நான் பிரபுவாலே உடுக்க வேண்டாம், மற்றவங்க டச் பண்ணி ஆள் பண்ணலாம். உன்புடைன்னு என்ன சாமி? உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்ககிட்ட சொல்றேன். நான் மத்தவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுத்துனா, அப்புறம் உன்ன வேண்டிய சாப்பிட ஆசைப்பட்டதான். சாப்பிட ஆசைப்பட்டேன்னா நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குமே. இப்போ வேற ஆசைப்பட்டதான். வேறு காடி வீடு இதெல்லாம் ஆசைப்பட்டுனா இல்லை, இதுவும் ஆசைப்படல. ஆனா நான் என்ன பண்ணேன்? நம்முடையாய் எந்த நீ அனைந்திலேயே விளைந்த. அட கடவுளே சாமி, இதான் சாமி நம்ம பண்ணல சாமி. இதா மட்டும் பண்ணாம மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடவுளை சாமி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தொட்டுக்கிறேன் சாமி. அதாவது கடவுள் மெயின் டிஷ்ஷா இல்ல, சைட் டிஷ்ஷா தான் இருக்காரு. ஆமா. அனைந்தரையே அனைந்தரவே ஏகப்பட்டா பாருங்க. அணைந்திடவே விழைந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அங்க பேச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அது மாத்திரம் இல்ல, அடுத்த பாருங்க. அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்த தரிசு. அந்த ஆசை அணை கடந்து அடிச்சுக்கிட்டு வருது. போச்சு. அவ்வளவு ஆசை இருக்கும். ஆசை அணையதுங்கிறதுல அந்த ஆசை வெள்ளம் அணை கழிஞ்சு போச்சு. நம்மளுக்கு அந்த எண்ணமே தோண மாட்டேங்குது சாமி. ஏன்? அதனால தான் பிரச்சனை. நாம எடுத்துக்குவோம். இப்படிதான் இருந்தா எப்படின்றீங்களா? கடவுளையே நினைக்கிறது இல்ல. அப்புறம் நான் அடுத்த வரி படிங்க. என்புடை வந்தணைக என இயம்புகின்றேன். என்னை அணைச்சுவோ நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. அப்புறம் உலகத்தால் உலகோர் என் சொல்லினும் சொல்லுக, என் இலச்சையெல்லாம் ஒழித்தேன். உலகத்தால் என்ன ஒண்ணான்னு சொல்லி சொல்லிட்டேன் என்னை பத்தி. இவன் முட்டாள்டா, நல்லா வேலை செஞ்சு நிம்மதியா வாழலாம், குடும்பம் இதுன்னு இருக்காம போயிட்டு அனாதியா இருக்கிறான், ஒன்ட்டிக்கட்டையா இருக்கிறான், அறிவு இல்லாதவன் அப்படின்னு வைங்க சாமி. ஆசைப்படல, சாப்பிட ஆசைப்படல, எந்த ஆசையும் கிடையாது. ஆண்ட அணைச்சு வாரம் சொல்லி சொல்லுவாங்க. கடவுள் படைச்சதே எல்லாத்தையும் அனுப்பிக்குது, இவன் முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு 10 நாளும் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு போட்டோம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு விடுறோம். இல்ல உண்மைங்க. சொல்லுங்க, லஞ்செல்லாம் வச்சேன். பழிப்பாங்க சாமி, நம்மள பழிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணுவாங்க. இலச்சை எல்லாம் ஒழித்தேன் அப்படின்னா சாமி, இலச்சைனா என்ன? வெக்கம். ஓ, மானத எனக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது, நீங்க என்ன சொல்லிட்டு போடா அப்படின்ட்டாரா? ஆமா. பாட்டு சொல்ல பாருங்க. வயதாலும் வயதிலும் வாழ்த்தனை கொள்ளுவேன். அது ஞானச்சரியில இருக்கு சாமி. மனம் கூட மாணவெல்லாம் மாண விட்டேன். மானம் போன விட்டார விட்டார. அது மாதிரி வாழ்ந்தார் அவரு.
அதனால அவன் அலைஞ்சிட்டாரு. அது என்ன சாமி தென்புடையோர் புகழ் நோக்கி திருப்பொது நிற்கின்றோய் அப்படின்னா? தெற்கு பக்கம் தான் முகத்து எனக்கு தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் ஞானம். அப்ப தியானம் பண்ணும்போது தெற்கு பக்கிட்டு தியானம் பண்ணணுமா? ஆமா ஆமா, நீ அதான் பண்ணீங்க. சரி, உனக்கு தெற்கு எது? தெற்கு தலை சாமி. அதான் மேலதான் தானே பாக்குறீங்க. நாடுடைய சிவனே போற்றி அப்படின்றாங்களே, தலை தானே. நீ கண்ணு மேலதானே பாக்கல? கண்ணு மேலதான் பாக்குறேன் சாமி. அது தெற்குதான் பாக்குற. தெற்க பாக்குறேன். தென்புடையோர் முகம் நோக்கினா சாமி நோக்குறாரா? முகத்தை பார்த்து அப்புறம் திருப்பொது நிற்கின்றோய் அப்படின்னாக்கா இந்த ஆண்டனே தெற்கு நிற்கிறான் இருக்கான் ஒருத்தன். தட்சிணாமூர்த்தி சாமி தெற்கு இருக்கும். தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சாமி வந்து தெற்கு நோக்கி நிற்கும். ஓகே, அது சொல்ற. சித்த சிகாமணியே அது என்ன சாமி? சித்த சிகாமணியே மனதோட சித்தம். தலைவரோட மணி இருக்கிற 6 மணி இருக்கிற பட்டியா? 6 மணியா உருட்சி உள்ள 6 பட்டையாய் உருட்சி உள்ள ஒரு மணி உண்டு குருமதியா. அதான் சிவனே என் திருநட நாயகனே அப்படின்னா, திருநட நாயகனே அப்படின்னா அசைவு, உள்ளொலி அசைவு. இதெல்லாம் படிக்காம நம்ப சாமி, இதெல்லாம் தெரியாம இருந்துச்சுனாக்கா இது என்னத்துக்கு சொல்றாங்க, என்னது தென்போகிறையோர் முகம் நோக்கினா என்ன, ஒன்னும் தெரியாது. இப்ப என்ன சொல்றாரு சாமி இந்த பாட்டுனாக்கா, இவர் வந்து அன்புடையாய் என்று நீ அடைந்திடவே விழைந்தேன். நம்ம வந்து இதை மட்டும் செய்யல சாமி, மேல உள்ளதெல்லாம் செய்யணும். இதை பாருங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் வந்து நம்ம அணையணுன்ற ஆசையும் கிடையாது. அந்த ஆசை வந்து இவருக்கு வந்து மத்தது மேல ஆசை இல்லை சாமி. நம்ம சாமி இல்லைங்க, கொஞ்சம் சொல்லிடு சாமி எங்க வாழ்க்கையை பத்தி. இப்ப இந்த பாருங்க, உடைமையெல்லாம் விளையிறோம். அதாவது காரி வீடு இந்த மாதிரி உடைமையெல்லாம் விளைஞ்சிட்டு அதெல்லாம் வாங்கிவிட்டு மாசம் மாசம் அதுக்கு காசு கட்டுறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டத்துல எங்க இருந்து கடவுள் நினைக்கிறது, உடனே சொல்லிடுறது, கடவுளை துன்பமா கொடுக்குறீங்களே எனக்கு இன்பமா கொடுங்கன்னு. அப்படியே எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுனாக்கா அதுக்கு ஏதாவது செலவு பண்ணி பார்த்து மாட்டிக்கிறது. இதுலதான் வள்ளலார் வந்து சிம்பிளா சொன்னாரு, வரவுக்கு தக்க செலவு வச்சுக்குங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறா, நல்ல பாயிண்ட்ங்க. ஆமா சாமி. இப்ப நம்ம ஏன் கடவுளை நினைக்க முடியல, இதான் காரணம் சாமி. இப்ப உதாரணத்துக்கு என்ன நான் சொல்றேன் சாமி, பில்லு கட்டணும், காடி கட்டணும், வீட்டு கட்டணும், பிள்ளைங்க அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் என்னன்னாக்கா இந்த உடைமைகள்லாம் சேர்த்துக்கிட்டாதான் எனக்கு இன்பம் வரும்னு நினைச்சது தப்பு தானே. அதே வந்து இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அதே துறவியா இருந்திருந்தேனாக்கா கடவுள் மட்டும்தான் என்ன அணையணும்னாக்கா எனக்கு வேற ஒரு நோக்கமும் இல்லை சாமி. அப்படியே நிம்மதியா அப்படியே உட்காந்துட்டு கடவுள் நினைச்சிட்டு வேண்டியதான் சாமி. இல்லைனாக்கா இப்ப நான் வந்து பிசினஸ் எப்படி பண்ணணும், பில்ல கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த அறிவு வந்து சாமி இல்லைங்க, இந்த அறிவு எனக்கு மட்டும் ஒரு 20 வயசுல வந்துருந்துச்சுனாக்கா, வயசுல நான் உங்களை பார்த்தேன் சாமி, நீங்க அப்ப எனக்கு சொல்லி கொடுக்கல, அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்க. நான் பக்கத்துலதான் இருந்தேன், 20 வயசு இருக்கும் எனக்கு அப்ப. 2000 எனக்கு என்ன தெரியும், இவரு பெரிய சாமி அப்படி இப்படின்னாங்க. நம்ம பார்த்துட்டு இவர்கிட்ட நம்ம என்ன பேசுறதுக்கு, அவர் ஏதாவது கேள்வி கேட்டுட்டாருனாக்கா நம்மளுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியாது. இது வேற திருவருப்பாவா திறந்து வச்சுக்கிட்டு படிக்கிறீங்க, எனக்கு ஒரு பண்ணு வழங்கல. 40 வயசு சாமி, 20 வருஷம் கழிச்சு 40 வயசுல தெரிஞ்சு நான் என்ன பண்றது இப்ப? பரவாயில்லைங்க, முடியும் 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 முடியும். உளுத்து என்னமோ சொல்லுவீங்களே சாமி. வரலாம். சரி, அடுத்து இதை படிக்கணுமா? படிச்சு பாருங்க. இல்ல இந்த பாட்டு படிக்கணுமா சொல்லுங்க, எல்லாம் படிப்பேன்னா அடுத்த பாட்டா படிச்சா படிக்கல, எல்லாரும் பண்ண போலாம். இல்ல இந்த பாட்டு பாக்க எழுதி வச்சிருக்கா இல்லையால? நிச்சயமா படிப்புமா? இறந்தே இழைத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் அமுதம் அளித்து என் புறந்தழுவி அகம் புணர்ந்தே கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன்.
பிறந்திறந்து பொய்க்கதியை பெற நினைந்து மாந்த பேதையற்போர். ஏமாந்த அதில் நினைந்து ஏமாந்த அதில் நினைந்து ஏமாந்த. ஓ, பெற நினைந்து ஏமாந்த. ஏமாந்தவா? ஆமா, நினைந்தே எங்க சமயம் ஏ இருக்கு? நினைந்தே இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஏ இருக்கா? நினைந்து ஏமாந்த. நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையில் பெரிய திருக்கதவம் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்றபைவாள் அரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. சொல்லுங்க சாமி. பாருங்க, நான் செத்து செத்து போச்செல்லாம் போறேயா. போதும்பா, பரப்பிறவிகள் எடுத்திருக்கிறோம்பா. போதும்பா, இந்த உடம்பாவது ம் இயற்கை உடம்பாக சாத உடம்பா மாத்தி ம் அருளவத்தை கொடுத்து ம் என்னுடைய புறந்தழுவி புறனா உடம்ப தழுவிக்கும். ம் ஆமணந்து அது உள்ளது எழுதுவோம். ம் அதை உள்ள முறை கலந்து கொண்டு ம் என்னைக்கும் பூரணமாம் சிவபோகம். ஆ பூரணம்னா குறை இல்லாத சிவபோகத்தை பொங்கன உள்ளது. ம் அதான் நான் ஆசைப்பட்டேன். இல்லைங்க, இது இந்த அன்பரெல்லாம் முன்னது சிவானந்தம் என்னால் பெறுதும் என்று குறித்து பயில்வோரை குறித்தது. அவர் சிவானந்தம் தானே சிவபோகம் சாமி? ஆமா, அதேதான். சிவபோகனாக்கா கடவுள் என்ன போகத்துல இருக்காரோ அதை நான் அடையணும், அப்படியா? ஆமா 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 ஆமா. கடவுளோட நிலை எறிந்து அம்மையமாதல், சரியா? ஆமா ஆமா. சரி. ஓ சாமி இல்லைங்க, இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, உன்குடை நான் பிறர் போலே உடுக்க விளைந்தேனோ உன்ன விளைந்தேனோ உடமை விளைந்தேனோ, இது எல்லாமே பூரணம் இல்லை சாமி. அப்பப்ப வரும் போவோம், அப்புறம் சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, சரியா? அப்படியே குறையும். ஆனா இதுதான் பூரணமாம் சிவபோகம். சரி, பொங்கியிட விழைந்தேன். சரி, நிறுத்து. பிறந்திறந்து பொய்கை பறந்து ஏமாந்த பையர் போல் இது வரைக்கும் தான் எல்லாரும் என்ன பண்றாங்க? பிறகுறாங்க, இறக்குறாங்க, பிறகுறாங்க. அப்புறம் கை வாய் வந்தோம், கைலாயம் கெஜி எல்லாம் பொய் கெஜி, அதெல்லாம் உண்மையா கெஜி இல்லை. சரி, அடையாளம் நினைச்சு ஏமாந்து போறாங்க பாருங்க. அந்த பேதையை முட்டாளுங்க எல்லாம் அவனை போல என்ன நினைக்காத. இது வரையும் பறந்து இறந்து அடையன்னு சொல்லி பொய் கெஜி அடையும் போய். பொய் கதினா என்ன சாமி? உண்மையான கெஜி இல்லையா? வைகுண்டெல்லாம் இல்லையா? ஓ ஓகே, புரியுது சாமி. அதாவது வைகுண்டம், சிவலோகம், கைலாயம், சொர்க்கம், நரகம் இதெல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஆமா, அந்த பொய் ஏமாந்து போறாங்க. மாந்த பேதையர் போல் என நிலையில் முட்டாளு முட்டாள்னு நினைச்சுக்காதப்பா. சரி, நினைக்காதே. நீ பெரிய திருக்கதம் திறந்தருளி பெரிய திருக்கதவும் திறவாயு திரைகள் எல்லாம் அழைச்சுக்கோ. அரசு சிகாமணியே, சிகாமணியே நாயகனே என்ன அழைச்சுக்கோ, அழைச்சுக்கோ. என்ன நினைக்கிறேன், இந்த பாட்டு எல்லாத்தையும் படிச்சாலே வலி தெளிவாயிரும் போல இருக்கு. ஆமா ஆமாங்க, ஆமா. இது சாமி ஒவ்வொரு தனிமையும் பூஜைக்கு பாராயணம் பண்றது. ஆமா, அடிச்சு விட்டுறதே அட்டை படா பாடா பாடா பட்டான்னு படிச்சுக்கிட்டு போறது. என்ன சொன்னாங்க ஒரு மண்ணு? எதுக்குதான் பாராயணம் அப்ப எதுக்குதான் பாராயணம் பண்றது தெரியாம இப்ப 20 வருஷமா பாராயணம் பண்ணிருக்கு சாமி. எல்லாம் அப்படிதான் பண்றாங்க, இப்போ அப்படிதான் பண்றாங்க. சும்மா அதாவது சாமி என்ன எனக்கு கேட்கிற கேள்வி, அப்படி சும்மா படிச்சாக்க பயன் இருக்கா? புண்ணியம் கிடைக்கும்? ஒண்ணும் கிடையாது. இப்போ பொருள் எடுத்து படிச்சாதான் புண்ணியம் சாமி. ஆமா, ஒண்ணும் கிடையாது. பாட்டு பார்த்து எந்த பாட்டு தான் விட முடியாது, எல்லா பாட்டும் வச்சு வரும், விடவே முடியாது சாமி. இது நம்ம விட முடியாது, வேற பாட்டு பார்ப்போம். ஆமா, பாருங்க. பொய்யுடையால் விழைகின்ற புணர்ச்சி விழைந்தேனோ நீங்க விட மாட்டீங்க. போ ஊன விழைந்தேனோ வான் காண விழைந்தேனோ மெய்யுடையா என்னோடு நீ விளையாட விழைந்தேன். விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே. நீ இந்த திருவிளையாடெல்லாம் ஆடிடாதப்பா, ஞானம் விளையாட விளையாட்டு காட்டிடு. இந்த திருவிளையாடலு துன்பம் கொடுத்து அப்புறம் இன்பம் கொடுக்குறேன் அந்த பேச்சுலாம் இல்லை. ஞானம் வர்ற விளையாட்டு மட்டும் விளையாடு. அது முதல்ல பாருங்க, முதல்ல அர்த்தம் பாருங்க. பொய்யுடையார் விளதுகின்ற புணர்ச்சி விழைந்தேனோ. புணர்ச்சினா செக்ஸா இல்ல, அது மாதிரி இல்ல. ஆசைப்பட்டா வச்சுல பொய்யுடையார் அவன்லாம் பொய், அவன்லாம் பொய். வீடு வாசல் பொண்டாடி பிள்ளை காரு பங்களா
அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம்ல, அதெல்லாம் புரட்சி சேர்ந்துக்கிறோம். ம், நம்ம ஆசைப்படுறது அதுதான். ம், நான் அதெல்லாம் ஆசைப்படலையா? ம். பூனை வேந்தர் நகைலாம் ஆசைப்படல. பொண்ணு நகை பூனை வேந்தர் நகை நகை அது இல்லை. ம். வாங்க வேந்தர் பாருங்க, அதுதான் சரியா அர்த்தம் பார்க்கணும். வாங்க வேந்தர் அதுதான் சொல்ல பார்ப்பா. வான் காண விழைந்தேன். அதாவது சாமி இல்லைங்க, வான்னாக்கா இறைவன் வந்து வெளியா இருக்கிறாரு. அஹ்? அப்படி இல்ல, இல்லைங்க. பூனை விழைந்தேனோ வான் காண விழைந்தேனோ வான் காண. ஓ, இது வந்து உலகியல் சாமி. பூனை விழைந்தேனோ வான் காண விழைந்தேனோ புகழ்ச்சி சாமி அது நினைக்கிறேன். சொல்லவா? ஆஹ் உங்ககிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கு, பணம் இருக்கு, சரி 500 பங்களா இருக்கு, சரி 100 காடி இருக்கு, சரி. ஒரு ஊரே உங்களுக்கு சொந்தம். ம். ரோட்ல எப்படி நடப்பீங்க? கம்பீரமாக நடப்பேன். மாரத்தை மாதிரி நடப்பீங்க. மாறு. மாரத்தை மாதிரி நடப்பீங்க. தலை கீழே குதியாது. ஓ, தலை நிமிந்து தலை நிமிர்ந்து நடப்பேன். மேலே பார்த்து நடப்பீங்க இல்லையா? ஓ, வான் காண விழைந்தேனோ தலை நிமிர்ந்து நடக்க விழைந்தேனோ. பாருங்க திமிரு 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 திமிரு. திமிரு திமிரு ஆணவம். இல்ல இங்க தமிழ் மலை இதுல வந்து என்ன சொல்லுங்க சாமி, இங்க மலேசியால ஹீடோங் திங்கின்னு வைங்க. ஹீடோங் திங்கினாக்கா மூக்கு வந்து உயரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூக்கு வந்து குனிஞ்சில உயரமா இருக்குடா, மேல பார்த்து நடக்கிறான் அப்படின்ட்டு. அவன் மதிக்க மாட்டான் யாரையும். ஆமா, அதான் அதான் அதுக்கு அதான் மீனிங் வந்து அதான் பாருங்க. வாங்க எழுந்தாருன்னா நான் திமிர மாரத்தை மாதிரி நடக்கிறேன்னா. அதாவது உலகத்துல வந்து ஆணவமா கம்பீரமா வாட நினைச்சேனா இல்ல. அதான் அதான் இல்ல. ஓ, அதாவது உலகில வந்து பொருள் புகழ் இதெல்லாம் நான் நினைச்சேனா என்ன மதிக்கணும் மக்க. அதான் ம். சொல்லிட்டு அடுத்த வரை என்னோட நீ விளையாட வந்தையா, நான் அதையும் ஆசைப்பட்டேன், இதெல்லாம் ஆசைப்படலையா? எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா, நீ என்னோட விளையாடு. என்ன விளையாட்டு தெரியுமா? அதை விட ம். எந்த விளையாட்டு ஞானம் வருமோ அந்த விளையாட்டு. அந்த விளையாட்டு விளையாடு. ஆ, திரு விளையாடல் அதெல்லாம் வேண்டான்றீங்களா? அதான். ஞானம் அந்த விளையாட்டுல எனக்கு வந்து ஞானம் வரணும் கடைசியா. ஆமா ஆமா. அந்த மாதிரி விளையாட்டே விளையாடு. ஐயா ஒவ்வொரு பாட்டு எந்த பாட்டு விட முடியல நம்மளால. கிடையாது சாமி. வேற பாட்டு போலாம். இந்த அது நம்ம ஏற்கனவே 2021 பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப திருப்பி படிக்கும் போதுதான் வேற வேற கருத்துலாம் வருது. சரி விடுங்க, திருப்பி ஒரு வாட்டி ஒரு ரவுண்டு வரணும் சாமி. அடுத்த கருத்து மாறிட்டே இருக்கும். சரி சொல்லுங்க, இப்ப அடுத்த கதை என்ன? 1019. 1019. 1019 இல்லைங்க, திருவிழப்பம். பிள்ளை சிறு விண்ணப்பம். சொல்லுங்க சாமி. பாட்டு 14. பாட்டு 14. சரியை ஓர் நான்கும். அதா ஆமா. சரியை ஓர் நான்கும் கிரியை ஓர் நான்கும் சாற்றிடும் யோகம் ஓர் நான்கும் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் ஆசை சற்றறியேன். பெரியதோர் ஞானம் நான்கினும் ஆசை பெற்றிலேன். முத்தி பெற்றிடவும் ஒரேதோர் இச்சை எனக்கில்லை என்று உளம் நீ அறிந்தது என்று. என்ன சாமி சரியில்லைன்ட்டாங்க? கிடையாது. சரியே ஒரு நான்கும் சரி, கிரியை ஒரு நான்கும் சரியில்லை சரியில்லை கிரி அந்த மாதிரியா சாமி? மொத்தம் கிரியை ஒரு நான்கும் சாற்றிடம் யோகம் ஒரு நான்கும் மொத்தம் 12 ஆயிடுச்சு சாமி. இப்ப அடுத்து பாருங்க. புரியவும் என்ன சாமி இந்த சரியை செய்யறதுக்கா? சரியை கிரியை யோகம் செய்யறது. பதங்கள் பொருந்தவும். அந்த சரியினால என்னென்ன பதங்கள் கிடைக்கும்? எனது புந்தியில் ஆசை சற்றறியேன். புந்தியில் என்ன சாமி? புத்தி. ஓ, புத்தியில் ஆசை இல்ல. அடுத்து பாருங்க. பெரியதோர் ஞானம் நான்கினும் ஆசை பெற்று. ஞானத்திலே வேணாமா சாமி? ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் இல்ல. பெற்றிடவும் முந்தி பெற்றிடும்னா முத்தி பெற்றிடவும் என்ன சாமி? முத்திய வேணாமா?
வேணாம். என்ன சாமிப்பா, என்னதான் பண்றது? பாருங்க, அப்படியே வாங்க வாங்க. உரியதோர் இச்சை எனக்கில்லை என்ற நுளனி அறிந்தது. அப்ப இதெல்லாம் இச்சை இல்லையா சாமி? அப்ப நான் அடுத்த பாட்டு வாங்க. இல்லைங்க சாமி, நான் அடுத்த இந்த பாட்டுலயே எனக்கு கதி கலங்கிருச்சு, தவிர அடுத்த பாட்டு வரியா? எதுலையுமே வாங்க, ஆசை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? நம்ம இதெல்லாம் ஆசை வச்சிருக்கோமே, அடுத்த பாட்டு பாருங்க. இருக்குமா அப்படின்ட்டு. சரி விடுங்க. இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசை இல்லை. இன்றினி நான் பிறக்கவும் ஆசையில்லை, உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசையில்லை, விசித்திரங்கள் செய்யவும் ஆசையில்லை. ஓ, அதனாலதான் நான் விசித்திரம் செய்தியோ. ஒன்றில்லை, துறக்கவும் ஆசையில்லை, துயர் அடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே. என்ன சாமி இப்படின்னா எப்படி? எந்த எந்த ஆசையில பாருங்க அவரு. நிராசை. அது பறக்க இறக்க இருக்க நிராசை. நிராசை. பெரியவர் பெரியவர் என சிறக்கவும். இங்க பாருங்க சாமி, விசித்திரங்கள் செய்யவும் ஆசை இல்லை, அதனாலதான் அவர் செய்யல சாமி. ஆமா. வல்லார் இவ்வளவு சக்தியை வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாரு, ஒன்னும் ஒரு சிறப்பா தெரியல அப்படின்னாக்கா அவருக்கு தான் ஆசை இல்லையே. எதுவும் கிடையாது. இல்லைங்க, அதெல்லாம் சரி. அது நான் துறக்கவும் ஆசை இல்லை. சாதாரண ஆசையை விட்டு பத்தாலும் பாரு. ஏற்கனவே போயினாங்களே அவரோட ஒரு ஃப்ரெண்டும், வந்து திரும்பி வந்துட்டான்ல. அருள் சக்தி மீட்கவ மீண்டும். அது பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் right. சரி, அப்ப இப்ப என்ன கதை சொல்ல வரீங்க இதுல? ஏன்னா அவர் எந்த ஆசையில பாருங்க, நிராசை விட்டா பாருங்க. அந்த ஆட்டோ படிச்சார். என்ன பண்ணிக்கடா, நீ என்ன பண்ணிக்கோ, எனக்கு எந்த ஆசை இல்லை, என்ன பண்ணிக்கோ. செயலானும் செய்து கொள்கிறேன் எனை பள்ளி எழுப்பி மையின். அப்பா நிம்மதியா இருந்திருக்கலாம் சாமி. சாமி இங்க பாருங்க, இப்ப இல்லைங்க, பிறக்க கூடாது ஆசை ஆசை இருந்துச்சுனாக்கா செத்துருவோமோன்னு ஆசை பயம் வரும். சரியா? ஆமா. பெரியவர் பெரியவரான இதை எவனை மதிக்காம போயிடுவானோன்னு பயம் வரும். விசித்திரங்கள் செய்யணும்னாக்கா அது செய்யலனானா இவங்களுக்கு அதை செஞ்சுதான் இவங்களை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னு வந்துடும். துறக்கவும் திறந்துட்டாக்கா திருப்பி இது வந்துருமோன்னு ஆசை வரும். என்ன போங்க, இப்ப என்னதான் பண்றது? ஆசை இல்லாம இருக்கணுமா? எந்த ஆசை இருக்குது, நிராசை. சரி, இப்ப என்ன கேக்குறீங்க? அந்த மாதிரி நீ இருக்கியான்னு கேக்குறீங்களா? இருக்க முடியுமான்னு கேக்குறேன். வழி கேட்டீங்க, வழி சொல்றான்னு சொல்றேன். எதுலயும் ஆசை இல்லாம இருந்துக்கிறாரு. நம்ம எல்லாத்துலயும் ஆசை வச்சுக்கிட்டு கருள் உதவி செய்வாரா அப்படின்னு பாத்துருக்கோம். முதல்ல ஒரு சித்து கிடைச்சோடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆஹா, இதுல இருந்து காசு எப்படி வரும், இவ்வளவு என்ன பண்ணலாம், புகழை எப்படி வாங்கலாம் அப்படின்னு வந்துடும். நல்லதுதான் சாமி, முதல்ல நம்மளுக்கு பக்குவம் வர வச்சுட்டு அப்புறம் கொடுக்கணும். அதான் வெரி குட். இப்ப தெரிஞ்சிடும், ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, பக்குவத்தை கொடுங்கப்பா. முதல்ல கொடுத்தா அதை ஒழுங்கா பயன்படுத்துக்கான பக்குவத்தை கொடுங்க, அப்புறம் கொடுக்கறத பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதான். அடுத்து பாருங்க, 2020 இங்கேதான் வருதா? இந்த பெருவிழப்பா சொல்லுங்க. 73 23 73 73. இன்னொரு தெரியுமா உனக்கு? நம்ம திருப்பி இதான் பார்த்துட்டு இல்லையா? பாட்டு விதம் அது பாருங்க, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமும் நம்ம பார்க்கறோம் பாருங்க. என்னங்க வெள்ளை பெருமை சிறுவனை தானே பார்க்கணும் மறுபடியும். ஆமா, பாட்டு விவகாரம் அது பாருங்க. ஆமா, பாயிண்ட் விவகாரம் பாயிண்ட் வருது பாருங்க நமக்கு. அப்படி இருக்கிற பாட்டு வர ஐயா. சரிப்பா, 73 எல்லலாமா? ஆமா, எல்லாம். எல்லலாம் பயத்தால் துயரினால் அடைந்த இழைப்பையெல்லாம் இங்கு நான் ஆற்றிக் கொள்ளவே அடுத்தென் மாயையாதிகள் என் கூடவே அடுத்தது அந்தோ வல்லலே எனது வாழ்முதற் பொருளே மன்னவா நின்னலால் அறியேன் உள்ளல் வேறிலை என் உடல் பொருளாவியை உன்னதே என்னதன் என்றாய். எல்லாம் பயத்தால் திருநாள் அடைந்த இழப்பெல்லாம் நான் கேவலமான பயத்தினாலையும் கேவலம். எழுதுனா கேவலம்.
பயத்தினாலையும் துன்பத்தினாலையும் நான் அடைந்த இழைப்பெல்லாம் மாத்திரம் தான் அவங்ககிட்ட வந்தேன். இது ஆற்றியோட உங்கள்கிட்ட வந்தேன். ஆனா அந்த மாயதான் இருப்பாரு, என் கூடயே வந்துட்டியா. ஓ, நான் வந்தேன் சாமி. எல்லாம் பயத்தெல்லாம் துயரெல்லாம் அடைந்த இந்த இழப்பெல்லாம் மாத்திக்கொள்ளதான் வந்தேன். இந்த மாயை என் கூடயே வந்துருச்சு. சரி சொல்லுங்க. மாயமா தானே, மாயாதிகள். ஆணவம் கண்மம் மாயை மாயை எல்லாம் என் கூடயே வந்துச்சு. கூடவே அடுத்ததேன் அந்தோனா வந்துச்சு. ஐயோ வந்துச்சு. ஐயோ அந்தோனா ஐயோ. சரி, ஓகே. ஆமா. அல்லலே பொருளே மன்னவா, உன்னை தவிர வேற எதுவும் தெரியாதப்பா எனக்கு. தவிர வேற எதுவும் தெரியாது. உள்ள உன்னை நினைத்து ஒண்ணுதான் நினைக்கிறேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒண்ணுதுப்பா. எனது இல்லப்பா அதெல்லாம். அப்படியே ஆணை கொடுத்துட்டா சார். என்னது அன்று எந்தாயா என்ன தெரியுமா, நான் ஒரு ஆசை வந்தேன்ல, வாயெல்லாம் கூட வந்துச்சு இல்லையா, வந்துச்சு. அதை வச்சு நான் சமாளிக்க முடியாது. அதை வச்சு எல்லாம் சமாளிக்க முடியாது. ஓ, ஓகே ஓகே ஓகே, இப்பதான் புரியுது எதுக்கு உடல் பொருள் ஆவிய கொடுத்துருக்கிறாருன்ட்டு. எடுத்துக்கோ எடுத்து கொடுக்குற. அதாவது சாமி, இந்த உடல் பொருள் ஆவில தானே மாயெல்லாம் இருக்காங்க. அதான். ஓ சாமி, இப்ப இங்கதான் புரியுது. உடல் பொருள் ஆவி நிச்சலம் தந்தனன் என் வசமின்றி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த உடல் பொருள் ஆவி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, மாயாதிகள் நம்ம கூடயே வருது. உடலால வருது, உயிரிலையும் வருது, அந்த இச்சை இன்பம் அதுலயும் வருது. அப்ப இது மூணையும் கொடுத்துட்டோமாக்கா மாயையும் போயிடும். எப்படி நம்ம போவோம்? அது அங்கதானே இருக்கு. குத்தம் இல்ல, நீங்க உடம்பெல்லாம் எப்படி கொடுத்து தெரிஞ்சு நம்ம என் உடம்பு இல்ல, இது உனக்கு என்னதான் நீ பாத்துக்கோ. நீ தான் கொடுத்த, நீயே வச்சுக்க. அவ்வளவுதான். ஆமா சாமி, இப்ப இந்த உடம்புனாலதானே இதை அனுபவிக்கணும் அது வைக்கணும்னு ஒரு ஆசை வருது. மனதால இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் ஒரு ஆசை வருது. அப்ப இதெல்லாம் நீயே வச்சுக்க. சொல்றதுக்கு என்ன சின்னாங்க, ஈஸியா தான் இருக்கு, செயல்படுது முடியும். அதுக்கு ஒரு கட்டத்தை நம்ம மனதெல்லாம் அடக்கணும் சாமி. இன்னொன்னு சாமி, எனக்கு இன்னொன்னு தோணுது. இப்படி சரியா பாருங்க, இப்ப இந்த உடல் பொருள் ஆவியை கொடுக்கறதுன்றது தவம் செய்யுதோ, அதாவது தனுகாரணாதிகளை கடந்து போகுது. இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அமைதியா உட்காந்து அதான் சொல்றாமே. இப்ப கொடுக்கறதுனாக்கா தவம் பண்ணு, அதாவது உடல் பொருள் ஆவியை கடந்து போ, தனுகாரணாதிகளை கடந்து வா அப்படின்றாரு. என்ன பண்ணி உடலை பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தனாக்கா, இல்ல மனசை பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தனாக்கா, அங்க மாயை இருப்பாங்க, அவங்க எல்லாம் வேலையை பார்த்துருவாங்க. இதுல இருந்து நீ கலண்டி வந்தாதான் நீ அறிவுக்கு வருவ. அறிவுக்கு வந்தாதான் நீ இந்த பயம் துயரு அடைந்த இழப்பெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா நீ உடம்போட உடல் பொருள் ஆவியோட வந்தனா இவங்களும் ஒட்டிக்கிட்டு வந்துருவாங்க. இது நல்ல கான்செப்டா இருக்கு. அவன் பண்ணிதான் அவனு வேற வழி இல்லை. மனதை கடக்கணும். ஒரே மனத்தை கடந்தாதான் ஒரு வெளியே அடைய முடியும், காட்சியை பார்க்க முடியும். 23 சிவதரிசனம் சாமி. பாட்டு 10. காட்டையெல்லாம் கடந்து விட்டேன், நாட்டை அடைந்து உனது கடிநகர் பொன் மதிர்காட்சி கண்குளிரக் கண்டேன். கோட்டையெல்லாம் கொடிநாட்டி கோலமிட பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலிலே குறைகளெல்லாம் தவிர்ந்தேன். சேட்டையற்று கருவியெல்லாம் என் வசம் நின்றிடவே சித்தியெல்லாம் பெற்றேன் நான் திருச்சிற்றம்பலமேல். பாட்டையெல்லாம் பாடுகின்றேன் இது தரணம் பதியே, பலந்தரும் என் உளந்தனிலே கலந்து நிறைந்தருளே.
குறிப்பிட்டோம். சொல்லுங்க. பாட்டை பத்தியா? காட்டையெல்லாம் கடந்து, நான் சொல்ற சாமி வழக்கு. ஓகே, முந்தைய பார்த்துருக்கோம். காட்டையெல்லாம் கடந்துட்டேனா சாமி, இந்த மிருக குணத்தெல்லாம் கடந்துட்டேன். வெரி குட், ஆ? வெரி குட். நாட்டை அடைந்து உனது நாட்டைனாக்கா மனித குலத்துக்கு வந்துட்டோம், மனிதன் வெரி ஆயிட்டேன். குட். ஆமா, வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி தான் பொருள் பார்க்கணும். இந்த மாதிரி தான் பொருள் பார்க்கணும். எந்த காட்டு காட்டு காடை என்ன? காட்டுல மிருகம் இருக்கு சாமி, இது ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க, அதான் நான் திருப்பி சொல்றேன். ரைட் சாமி, அதான் சொல்றேன். இப்படி பொருள் பார்க்கணுங்கிறேன். காட்டுல மிருகம் இருக்கும், மிருக குணமா மிருகத்தனமா வாழ்ந்துருக்கிறேன், அதெல்லாம் கடந்துட்டேன். அப்ப நான் வந்து தயவாயிட்டேன்னு அர்த்தம். தயவானோட நாட்டுக்கு வந்துட்டேன், மனுஷன் வாழ்ற இடத்துக்கு. மனுஷன் கடிநகர் நின் பொன்மதிர் காட்சி. இது சாமி, இது வந்து இந்த பொன்னம்பழத்தை பார்த்துட்டேன். மதிர்னாக்கா மதிர் மேல் பூனை போல, வேலியா காம்பவுண்ட் சுவரை பார்த்துட்டேன். அப்படின்னாக்கா பொற்சபையை பார்த்துட்டேன் சாமி. பொற்சபை உள்ள இருக்கு, அது பொற்சபை முன்னுக்கு பார்த்து கேட்டை பார்த்துருக்கிறாரு. கண்குளிர கடிநகர்னா தெரியல சாமி. ஓ, கடினமான. ஓ சாமி, இல்லைங்க, கடி நகர் பொன். இந்த மதிர் வந்து கடினமா இருக்கு. நகர் பொன் மதிர் காட்சி கண்குளி. அது பார்த்ததே கண்குளிர் இருக்கா? அப்பா வந்துட்டப்பா சாமி அப்படின்ட்டா. கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன். ஓ, கோட்டை. அந்த கோட்டையில வந்து இவரோட கொடி படுக்குதா இல்ல என்ன கொடி படுக்குது? தன்மார்க்க கொடியா? ஓ சாமி, இந்த கோட்டைய கைப்பற்றிட்ட உடனே ஒரு கொடி பாத்தீங்கன்னா சாமி. ஓ, இந்த கடிநகர் பொன் மதிர்காட்சி பார்த்துவிட்டு அந்த கோட்டையை இவர் ஆட்சியாக கொண்டு வந்துட்டாரு. இல்லைங்க, சிற்றவையும் பொற்றவையும் சொந்தமானதாச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதேதான். கோலமிட்டு பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலே குறைகளெல்லாம் தவிர்ந்தேன். குறைனா இது இல்ல அது இல்லைன்ற குறையெல்லாம் போயிருச்சு. கோயிலில் குற்றம் மனுஷன் ஆயிட்டேன், மேல நாட்டை அடைந்தேன். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், கடம்பம், அகங்காரம், அதெல்லாம் குறை இல்லையா? குறையெல்லாம் வாதுள்ளே வெளியே விட்டேன். கோயிலின் மேல் சாமி, அது என்ன கோயில்? பொற்கோயில் சார். ஏற்கனவே பார்த்து காணி பண்ண வளத்தை கண்ட காட்சி. கோயிலின் மேல், கோயிலின் மேல் வாயில், அந்த வாயில குறைகள் எல்லாம் தவிர்த்துட்டேன். மேல் வாயில், உள்ள போறாது. உள்ள வாயில் மேல் வாயிலே சேட்டையற்று கருவியெல்லாம் என் வசம். ஓஹோ, மனக்காரன்ற இந்த கருவி எல்லாம் சேட்டை இல்லாம என் வசம் நிக்குது. நான் சொல்றதை கேட்டுட்டு சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி நிக்குதோ? தவம் பண்ணியாச்சா? அந்த கருவியெல்லாம் இது முதல் கருவிகள், மனமுதற் கருவிகள், மண்ணுயிர் வெளியிட எனமுறை வகுத்த புரிஞ்சோதி. அந்த கருவியெல்லாம் சேட்டை பண்ணாம போச்சு, தவத்துல அடங்கி போச்சு. தவத்துல அடங்கிருச்சு சாமி. அப்ப என்ன ஆகும்? சித்தி எல்லாம் பெற்றேன், சிற்றம்பலமேல் பாட்டெல்லாம் பாடுறேன். பாட்டையெல்லாம் சிற்றம்பலம் மேல் பாட்டையெல்லாம் பாடுறாங்க. அவர் பாட்டு சிற்றம்பல பாட்டு, என்பல பாட்டு சிற்றம்பல பாட்டு பாடுகின்றேன். இது தருணம் பதியே பலந்தரும் என் உளந்தனிலே கலந்து நிறைந்தருளே. இல்லைங்க, இதெல்லாம் நடந்து அப்புறம் கலந்து நிறைந்தருளே. நான் மேல பாட்டு பாடுறேன். டைமு ஓகே ஓகே. இல்லைங்க சாமி, எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப என்ன பண்ணிருக்க, இது வந்து கொடி நாட்டி இந்த பொற்சபைய ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அங்க. ஆனா இன்னும் கலக்கல. இது தரணும் பதியே பலந்தரும் உழந்தனிலே கலந்து நிறைந்தருளே அப்படின்னாக்கா கலந்துரு வந்து அப்படின்னாக்கா இந்த உள்ளொலிய பாத்துரு காட்டிரு கலந்துரு அப்படின்றாங்களா? நம்மளுக்கும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு சாமி. அதோட பாத்தீங்கன்னா கலந்தா வரும் பாரு. கலந்தா வரும் பாரு அடுத்த பாட்டுல. சித்தியெல்லாம் வல்ல சிவ சித்தன் உலங்களந்தான் செத்தாரை எழுப்புகின்ற திருநாள்கள் அடுத்த இத்தினமே தொடங்கி
அழியாத நிலை அடைதற்கேற்ற குறி குறி ஏற்றுவிட சேர்ந்து இயல் என்றன. என்றன. நாம் சத்தியமே பெருவாழ்வில் பெருங்களிப்புற்றிடுதல் சந்தேகத்தை அடையாது. சந்தேகத்து அலையாதே சாற்றிய என் மொழியை நித்தியவான் மொழி என்ன நனைந்து மகிழ்ந்து அமைவார். அமைவாய். அஞ்சேனி அஞ்சேல் அஞ்சேல் அஞ்சேலே உன் அஞ்சேல் அஞ்சேலே. ஓ சித்தியெல்லாம் வல்ல சித்தன் உளம் கலந்தான் செத்தாரை எழுப்புகின்ற திருநாள்கள் அடுத்து கலந்துட்டான் சாமி. முதல்ல கலக்க சொன்னாரு, இப்ப கலந்துட்டான். இதெல்லாம் எடுத்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி சாமி. இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஓகே முடிச்சுக்கோ. கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு சாமி, 5:30 மணிக்கு கிளாஸ். சரி இன்னைக்கு பாட்டு பாத்துட்டு சாமி இதை ஜீர்ணிக்கிட்டோம். ஓவரா சாப்பிட்டாக்கா வாந்தி தான் வரும். 15 பாட்டு இருக்கா? 15 பாட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். மெதுவா போகும் சாமி. தெளிவா நிதானமா நின்று பார்ப்போம். ஒன்னும் அவசரம் கிடையாது. அதனாலதான் பட 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 படன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருந்தோம். இப்பயாச்சும் கொஞ்சம் தெளிவா படிப்போம். கண்ணாடி புதுசா இருக்கே. அதேதான் பழைய கண்ணாடி தான். சரி சொல்லுங்க. இவ்வளவு மைனூட்டா பாருங்க. இவ்வளவு மைனூட்டா பாருங்க. கண்ணாடிதான் அப்படி தெரியுது. இது வேற மாதிரி இருக்கு. இது பழங்காலத்து கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த டிசைனு. சரி சார், கன்க்ளூஷன் கொடுங்க சாமி. கன்க்ளூஷன் கொடுங்க. கன்க்ளூஷன் என்னன்னா, நாம் எல்லாரும் மனம் இல்லாம வாழணுங்கிறதா முடிவு. அது வழி வல்லாறு தான் காட்டணும். வல்லாறு காட்ட என்ன பண்றாரு? அவரை கேட்டீங்க, அவர் காட்ட விடாதா? நான் போடான்னு சொல்லி வாஸ்தவம் தான். நான் விடாதான் ப்ரே பண்றேன். அவர் வழிகாட்ட விடாதான் ப்ரே பண்றோம். இருக்காரு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அவரு. சரி, அவன் வல்லாதான் துணை வச்சிருக்கான். சரி, அவதான் துணையா இருக்காரு நமக்கு. அதனால வழிகாட்டி இவ்வளவுதான் எழுதுல பாருங்க பாட்டுகள்லாம். இப்ப விளக்கம் யாருக்கு தெரியுது? பாட்டுகளை விளக்கம் இல்ல படிச்சேன். அவருக்கு தான் அவ்வளவுதான். சரி, அறிவு அதான் உள்ள விளக்கம் தராரு. சரி, விளக்கம் போறாது. கிட்ட இருந்து துணையா இருந்து நம்மளை அழைச்சுன்னு அந்த நல்லா அழைச்சி அனுபவத்தை கொடுத்து நம்மளை தான் வாழ வைக்கணும். சரி, வைப்பார். அந்த நம்பிக்கை நம்ம இருப்போம். மக்களே நல்லா கவனிங்க. அதெல்லாம் நம்ம வாரதா வழி சொல்லியிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா கவனிங்க. அதுக்கு மாதிரி நடந்துக்கங்க. நடந்தா நாம் என்னைக்கு இருக்கலாம். நல்லா சொல்லியிருக்காரு. அவர் நம்புங்க. துணையா இருக்காரு. அவரு வழிகாட்டு நம்மளா கூட அழைச்சிட்டு போவாரு. நம்ம பதிலை காப்பாற்றுவாரு. நம்புங்க. நம்ம சாலையாக நம்பிக்கை நன்றி சொல்லுங்க. இவ்வளோ சேர பாவம் நாங்கள் தான் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி இதை பண்ணி தெரிவிக்கிறாரு. ஒரு பெரிய செயல் செய்கிறாரு. அவருக்கு நான் நினச்சி பாரு. எப்படி அவர் செய்யலன்னு சொன்னா அவன் தெரிஞ்சு போறோம். அவருக்கு நன்றி சொல்லி செய்ய அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி எல்லாரும் வாழ்த்தி வணங்கி பெருமானே எல்லாம் துணையா இருப்பா. விடாத வேணாம், என்ன பண்ணாலும் விடாதப்பான்னு சொல்லி அது வேண்டும். எல்லாரும் வேண்டும். ராமனையாவையும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலா திவ்ய பிள்ளையாம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். நன்றி, வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. நன்றி சாமி, நன்றி.